நியூட்டனின் மூன்றாம் விதி தான் மதராசியா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஒன்று இருக்குது. சிவகார்த்திகேயன் இப்போ அமரன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுக்கு முன்னாடி வரையும் அவர் இரண்டாம் தர ஹீரோ தான். ஸோ அந்த இடத்துல செகண்டரி ஸ்டேஜ் ஹீரோவில் இருக்கும்போது பேசியிருக்காங்க, சார் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க மதராசின்னு சொல்லிட்டு. மதராசி ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு சல்மான் கான் கூப்பிட்டு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்குள்ளே உள்ளே போகிறாரு. அது சிக்கந்தரில் எதுக்கு சிக்கினாருன்னு தெரியல, சிக்கி சின்னவனம் ஆகிட்டார் பாவம். இப்போ அதுக்கடுத்து எல்லா இன்டர்வியூவும் பேசிக்கிட்டே இருக்காரு, ஏயா போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவன் வாங்கின அடி தான் உள்ளூர்லேயே ஏகப்பட்ட அடி வாங்கியாச்சுல, எதுக்கு அசலூர்லேயும் போய் அடி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அடி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, திரும்பவும் இங்கே ரெண்டு பேரும் பேசி அப்புறம் அமரன் ஹிட்டு வேற வச்சு மதராசி உள்ளே வருது. மதராசி பார்க்கும்போதே எல்லாமே தப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது படம் பார்க்கறதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்ம ஐடியாலஜிக்கலாக இப்போயே சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட சிவகார்த்திகேயனுடைய அந்த லுக்கில் ஒரு விஷயம், ஒரு அப்நார்மல் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த அப்நார்மல் பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி நிறைய ஆங்கில படங்களில் வந்திருக்கு. அதே மாதிரியே அவருடைய கஜினி படத்துலேயே இதே ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கும். இது ஒன்று இருக்கட்டும். வித்யுத் ஜம்மான் துப்பாக்கி படம், ஸோ துப்பாக்கி படத்தில் மாதிரி ஒரு கன்னு அது இதுன்னு ஒரு விஷயங்கள்லாம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டு இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு அழகான ஒரு காதலி, இந்த மாதிரி எல்லா விஷயமே கரெக்டாக உள்ளே உட்காந்துருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த இடத்துல இது எல்லாமே எஸ்.ஜே. சூர்யாவுடைய நியூட்டனின் மூன்றாம் விதின்னு ஒரு படங்க. அந்த படத்தில் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு பெண், ஆங்கராக இருக்கிற ஒரு பெண்ணை அந்த சேனல் சிஇஓ ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. இப்போ ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கிற ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை சாதாரணமாக லவ் பண்ணுற ஒருத்தர் எப்படி பழி வாங்குறாங்கிறது தான் நியூட்டனின் மூன்றாம் விதியோட கதை. இதையே ஒரு வேளை ஆக்ஷனாக இவர் ஏஆர் முருகதாஸ் டிசைன் பண்ணி வச்சுருக்காரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு.